பெற்ற மண்ணாக இந்த மண் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக நல்லூரை என்று அதுவும் 5 எழுத்து. ஆகவே அதில் பஞ்சாட்சர கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை காட்டினார்கள். அனைவருக்குமே வணக்கம். வளமையாக மாலை வேளையிலே காணொலியை பதிவேற்றுவேன். இன்றைய நாளில் காலை பொழுதிலே கந்த பெருமானுடைய காணொலி ஒன்று பதிவேற்ற வேண்டியிருக்கின்றது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளமைக்கு மாறாக இன்றைக்கு 10ஆம் நாள் வளமையாக வரக்கூடிய அந்த தங்கவேல் பெருமான் இல்லாது முத்துக்குமார சுவாமியார் இன்றைய நாளில் வந்து வலம் வருவார். வள்ளி தெய்வானை சமேதராக அருகிலே இருவரும் இருக்க இன்றைக்கு காலை பொழுதுல வந்து ஆலயத்தின் உள்வீதியில் வந்து கைலாச வாகனத்தில் வந்து வலம் வருவார். மாலை பொழுது திருமஞ்சத்தில் வந்து வலம் வருவார். அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் மாலையிலே பார்க்கலாம். இன்றைய காலை பொழுதில் இங்கே நீங்கள் காலை வேளையிலே பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய இந்த வேண்டுதல்களை வேற்றக்கூடியவர்கள், அங்கே பால் குடம் எடுப்பவர்கள், அதே சமயம் இங்கே பிரதட்டை அடிப்பவர்கள் என காலை பொழுதிலே அதிகளவான பிரதட்டைகளை இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். காவடி எடுப்பவர்கள் என பக்தி பூர்வமாக இந்த ஆலய சூழல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக பக்திபூர்வமாக காவடி எடுப்பவர்கள் ஒரு புறம், அங்கே பிரதட்டை அடிக்கக்கூடியவர்கள், பெண்கள் அடிக்கக்கூடியவர்கள் என அந்த ஆலய சூழல் வந்து ஒரு பக்திமயமாக காட்சி தரும். அதே சமயம் இங்கே காவடி எடுக்கக்கூடியவர்கள் இங்கே ஆலயத்தினுடைய இந்த வெளிவீதி பகுதியில் அங்கே காவடிகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. எடுக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து எடுக்கக்கூடிய அந்த வசதிகள் கூட இந்த இடத்துல பார்க்கக்கூடியமாக இருக்குது. யாரும் காவடி எடுக்கக்கூடியவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக ஆலயத்தினுடைய முட்புற சூழலில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதிகளவான அடியார்கள் இன்றைய நாளில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாலை பொழுதுல வந்து நிறைந்த அடியர்களை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த முத்துக்குமார சுவாமி பெருமானுடைய தரிசனத்தை காண்பதற்காக. ஏனென்றால் இந்த திருவிழா காலத்திலே வந்து 2 நாட்கள் தான் அவர் வழியாலே வருவார். ஒரு கால் இந்த மஞ்சள் திருவிழாவின் போது வருவார், அடுத்ததாக கார்த்திகை உற்சவத்தின் போது நாங்கள் அவரை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக 2 நாட்களில் வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அழகை காண்பதற்காக இந்த இடத்துல வந்து பல்லாயிரம் மக்கள் வந்து திரள்வார்கள். இன்றைய மாலை பொழுதில் காலையிலே இடம்பெறக்கூடிய இந்த காட்சியில வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு விதமான நேர்த்திகள். இங்கே முருகப்பெருமானை பொறுத்தவரையில் காவடி சிறப்பானது. அங்கே ஒரு தன்னுடைய சிறு குழந்தைக்கு அங்கே காவடி ஒன்றை தந்தையார் அங்கே சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. பிள்ளையும் சுமந்து அந்த காவடியின் தோல் மீதை வைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக இந்த இடத்துல ஒரு முதியவர் பக்தி பூர்வமாக பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார். அந்த காட்சியை பார்க்கலாம். மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி இருக்கை வேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி இருக்கை வேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி. பாதங்களே சரணம் பெற்று வேலாயுத பெருமான், சக்தி வேலாயுத பெருமான் ஐயா, உங்கள் மலர் பாதங்களே சரணம் ஐயா, உங்கள் மலர் பாதங்களே சரணம். அப்படியாக பலர் முருகப்பெருமானை வேண்டி உருகி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த தேரடியிலே இருந்து. அங்கே நீங்கள் பார்க்கலாம், யாழ் மாநகர சபையினர் இந்த வீதிகளை வந்து குளிர்மைப்படுத்தக்கூடிய அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீர்கள் தெளிக்கப்பட்டு இந்த வீதி முழுவதுமே வந்து குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக இந்த வேலையை வந்து இவர்கள் செய்து கொண்டிருப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். காலை மாலை பொழுதிலெல்லாம் இந்த மணல் வந்து குளிர்விக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நீர் தெளிக்கப்பட்டு. அப்படியாகவும் இந்த மாநகர சபையை பொறுத்தவரையில் சில குறைகளை வந்து நாங்கள் கூறக்கூடியமாக இருக்கும். வரக்கூடிய வாயில் பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் இந்த செருப்பு அணிந்து செல்லாதீர்கள், இல்லாட்டி சில அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு வந்து அவர்கள் தவறி வருகிறார்கள். அதன் காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உள்ளுக்கு செருப்பு அணிந்து கொண்டு உள்ளுக்கு வருகிறார்கள். பின்னர் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் சொன்னதன் பின்னர்
கலட்டி அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இவற்றை வந்து அவர்கள் கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால், ஏனென்றால் பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். இப்படியாக இந்த நல்லூர்கந்து சுவாமி வளாகத்தில் வந்து நாங்கள் செருப்பில்லாமல் போகணும் என்றது வந்து பலருக்கும் அறியாது. சொல்லும் பட்சத்தில் அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இங்கே வசந்த மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகள் ஆரம்பிக்க போது அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு தெளிவாக தெரியுதா என்று தெரியவில்லை. ஆனாலும் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே தீபாராதனை காட்டப்படுகிற அந்த காட்சியில் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக நாங்கள் நல்லூர்கந்த சுவாமி ஆலயம் தொடர்பான சிறிய வரலாறு ஒன்று இங்கே இருக்கக்கூடிய அவரும் ஒரு பூஜகராக இருக்கக்கூடியவர் மயூரகிரி சர்மா ஐயா அவர்களிடம் நாங்கள் கேட்கலாம். இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக நல்லூரை சொல்லுவார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு அடையாளத்தை இட்டு ஒரு ஒரு நாணயம் ஒன்றை வெளியிடுகிற போது யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக நல்லூர் கோயிலுடைய படத்தை போட்டுத்தான் அந்த நாணயத்தை ஒரு காலத்தில் அரசு வெளியிட்டது. எல்லா மாவட்டத்துக்கும் நாணயம் வெளியிடுகிற போது யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் நல்லூர் என்று காட்டினார்கள். அதுபோல இந்த பல திருவிழாக்கள் நடக்கும். அதிலே கண்டி பெருகரா போன்றது அரசு ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுகிறது. அதுபோல ஒரு ஒரு தேசிய திருவிழாவாக நல்லூர் திருவிழா விளங்குகிறது. நல்லூர் திருவிழா தொடங்கிவிட்டால் யாழ்ப்பாணம் பக்தியிலே மூழ்கி போவதை நாங்கள் பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய திருக்கோயிலாக இருக்கக்கூடிய நல்லூருக்கு ஒரு நீண்ட மரபு இருக்கிறது. அது அரசர் காலத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த மரபு. அதாவது அரசர் காலத்திலேயே நல்லூரிலே ஒரு பெரிய கோயிலை அமைத்தார்கள். அந்த அந்த கோயிலிலே அரசர்கள் மாறி மாறி, அதுவும் முதலிலே ஒரு அரசன் அமைப்பது, பிறகு அதை இன்னொருவன் இடிப்பது, இன்னொரு படையெடுப்பில் இடிப்பது, பிறகு திரும்ப மீளவும் அமைக்கப்படுதல் என்கிற அந்த இரண்டை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு பிறகு போர்த்துகேயர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள், போர்த்துக்கல் நாட்டிலே இருந்து இங்கே படையெடுத்து வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் எல்லாவற்றையும் முழுமையாக சிதைக்கிறார்கள். அப்படி சிதைக்கிற போது அந்த ராஜாக்களால் அமைக்கப்பட்ட திருக்கோயிலும் முழுமையாக சிதைக்கப்படுகிறது. இருந்த தடையமை இல்லாமல் அழிக்கப்படுகிறது. அது அழிக்கப்பட்ட பிறகு அந்த கற்களை கொண்டு யாழ்ப்பாண கோட்டை அமைத்ததாக சொல்லுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய என்ன கொடுமை என்று சொன்னால், இப்படியெல்லாம் இந்த எங்களுடைய ஈழத்தை செய்வர்கள் கொடுமை அனுபவித்தார்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே இப்படியான ஒரு சூழலை தென்னிந்தியாவிலே அவர்கள் அனுபவிக்கவில்லை, நாங்கள் தான் அனுபவித்தோம். அங்கேயும் முஸ்லீம் படையெடுப்பாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் படையெடுத்தார்கள். மதுரை, தஞ்சாவூர் போன்ற கோயில்களை கொள்ளையடித்தார்கள், சூறையாடினார்கள். என்றாலும் கோவிலை முழுமையாக தகர்க்கவில்லை. ஆனால் போர்த்துகேயர்கள் முழுமையாக கோயிலை தகர்த்தார்கள். கோயில் இருந்த அடையாளமே இல்லாமல் செய்தார்கள். அந்த கோயில் கற்களை இந்த செய்வர்களுடைய தோளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு வரிசையாக நிற்க விட்டு அவர் அந்த கற்களை கொண்டு போய் கோட்டை அமைத்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. கோட்டை அமைத்தார்கள். இந்த முக்கியமாக நல்லூர் கந்த சுவாமி கோயில் இருந்த முத்திரைச்சந்தி பகுதி, அதில் தான் அந்த கோயில் இருந்ததா கடைசியில் இடிக்கிற போது. அந்த பகுதியிலே அவர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் அநியாயம் செய்தார்கள். பிறகு ஒரு 200 ஆண்டுகள் கோயில் இல்லாத ஒரு வாழ்க்கையை செய்வர்கள் அனுபவித்தார்கள். வெளிப்படையாக வழிபாடு செய்ய முடியாது. வெளிப்படையாக தங்களை கிறிஸ்தவர்களாகத்தான் வெளியிலே காண்பிக்க வேண்டும். அரச பதவி கிடைக்க வேண்டுமா, வேலை கிடைக்க வேண்டுமா, கல்வி கிடைக்க வேண்டுமா, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்றாலும் தன்னை கிறிஸ்தவனாக காண்பிக்க வேண்டும். வெளியிலே ஒரு சூலத்தை கூட வைத்து வழிபாடு செய்ய முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு பிறகு மீள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. ஒல்லாந்தர்களுடைய பிற்காலத்தில், ஒல்லாந்தர்கள் சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பிற்காலத்திலே மீளவும் கோயில் கட்டலாம் என்று ஒரு அனுமதி கிடைக்கிற போது எப்படா இது கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருந்த பஞ்சாக்கர செய்வர்கள், பஞ்சாக்கர கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். என்றால் அவர்களுக்கு பஞ்சாட்சரம் என்றால் எங்களுக்கு நமசிவாய என்பது பஞ்சாட்சரம். அவர்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்றால் சம்பளத்துக்காக கிறிஸ்தவர்கள் ஆனார்களாம்.
ச ப ல என்று அதுவும் 5 எழுத்து. ஆகவே அவர்கள் பஞ்சாட்சர கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை காட்டினார்கள். வெளியிலே அவர்கள் சம்பளத்துக்காக கிறிஸ்தவர்கள் போல நடிக்கிறார்கள். வீட்டுக்குள்ள போனால் அவர்கள் விபூதி பூசிட்டு முருகா சிவபெருமானே என்று தொழுது கொண்டிருப்பார்களாம். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் அதிலே முக்கியமாக ரகுநாத மாப்பான முதலியார் என்று சொல்லக்கூடிய இந்த அறங்காவலர் மரபினுடைய மூத்தவர், அவர் கிருஷ்ணகிரி என்று சொல்லக்கூடிய அந்தனர், இப்படி இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் அவர்களுடைய இணைவிலே இந்த குருக்கள் வளவிலே மீளவும் பெருமானுடைய திருக்கோயில் அமைகிறது. இவர்களுடைய மரபிலே ஒரு வேல் பாரம்பரியமாக போர்த்துகேயர் இடிப்பதற்கு முந்தின கோயிலிலே இருந்ததாக கருதப்படுகிற ஒரு வேல் இருந்ததாம். அந்த வேல் இங்கே பிரதிஷ்டையாகிறது. அங்கே அவர்களுடைய இந்த அறங்காவலர் மரபினர் இடத்திலே ஒரு பழமையான கந்தபுராண ஏடு இருந்தது. அந்த ஏடு ஸ்தாபிக்கப்படுகிறது. மீள இந்த கோயில் இங்கே எழும்புகிறது. இந்த கோயில் சார்ந்த இந்த பூமியானது பல சித்த புருஷர்கள் வாழ்ந்த பூமி, சித்த புருஷர்கள் நடமாடிய பூமி. எங்களுடைய மதம் கடந்து, அதாவது இப்போ நாங்கள் சீரடி சாய்பாபாவை சொல்லுகிறோம், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று இன்றைய வரைக்கும் சர்ச்சையாகவே இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு சித்த புருஷர், அவர் ஒரு கடவுள் என்று நாங்கள் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அவர் ஒரு சித்த புருஷர். சித்தர்களுக்கு அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் தேவை கிடையாது, அவர்களுக்கு மொழி கிடையாது, அவர்களுக்கு மதமும் கிடையாது. அவர்கள் எல்லாம் கடந்து பயணிக்கக்கூடியவர்கள். அப்படி பயணித்த சிக்கந்தர் என்பவருடைய சமாதி இங்கே இந்த மண்ணிலே இருக்கிறது என்று கருதப்படுகிறது. ஜோகர் சுவாமிகளும் செல்லப்ப சுவாமிகளும் கடகி சுவாமிகளும் இன்னொரு என்ன பெரியவர்களும் இந்த மண்ணிலே நடமாடி இருக்கிறார்கள். இப்படி ஒரு புனிதம் பெற்ற மண்ணாக இந்த மண் இருப்பதாலே இந்த மண்ணிலே செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், எல்லா கைங்கரியங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கைங்கரியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த மண்ணை சார்ந்து பல கலை நிகழ்ச்சிகளை எங்களுடைய பிள்ளைகள் ஆற்றுப்படுத்துகிறார்கள், ஆற்றுகை செய்கிறார்கள். இந்த நல்லூர் திருவிழா காலம் தொடங்கிவிட்டால் தெரியும், 6 பார்க்குறீங்களோ 6 பார்க்கலையோ, 5 பேர் இருக்கிறீங்களோ 50 பேர் இருக்கிறீங்களோ 500 பேர் இருக்கிறீங்களோ நாங்கள் ஆடுவோம் பாடுவோம் என்று ஆற்றுகை செய்கிறார்கள். அந்த ஆற்றுகை என்பது, இங்கே தொடங்குகிற ஆற்றுகை என்பது பிறகு விருத்தியாகி இன்னும் உயரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. என்றால் அது சண்முக பெருமானுக்கு முன்றலே நல்லூர் பதியிலே செய்தப்பட்ட ஆற்றுகை என்பது அதற்குரிய சிறப்பு. இப்படியெல்லாம் நல்லூருடைய பெருமையை நிறைய சொல்லலாம். அப்படியாக நல்லூரானுடைய சிறப்புகளை கூறிக்கொண்டே போகலாம். இப்பொழுது அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து முத்துக்குவார சுவாமியார் பள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு, அதாவது கொடிமரம் இருக்கக்கூடியதற்கு முன்னாலே செல்ல போகின்றார். அங்கே கைலாய வாகனத்திலே அமர்ந்து, சிறிய கைலாய வாகனத்தில் அமர்ந்து ஆலயத்தினுடைய உள்வீதி விளம்பர போகின்றார். ஆலயத்தினுடைய பெரிய கைலாய வாகனம் இருக்கின்றது. அது கைலாய திருவிழா இடம்பெறும். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் முருகப்பெருமான் செல்லுகின்ற காட்சியை. வசந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் இங்கே ஆலயத்தினுடைய முற்பகுதியில் இங்கே அந்த கைலாய வாகனத்திலே ஏற்றப்பட போகின்ற அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே அழகாக முருகப்பெருமான் அமர வைக்கப்பட்டிருக்கின்றார். முருகப்பெருமானுடைய அங்கம் முழுவதுமே முத்துக்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முழுவதுமாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வான் என இருவருமே முத்துக்களால் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறப்பான அலங்காரமாக இருக்குது. இதுவரையும் இங்கே பார்த்திராத ஒரு அலங்காரமாக இந்த அலங்காரம் இருக்குது. அவ்வளவுத்திற்கு அழகாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. மின்விளக்குகள் ஒளிரோடப்பட்டு தீபாராதனை காட்டப்படுது. அந்த காட்சியை பார்க்குறீங்கள். முத்துக்களும் ஜொலிக்கின்றது, முருகப்பெருமானும் ஜொலிக்கின்றார். அங்காலே பின்னாலே அவருக்கு தங்க திருவாசி என ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியினுடைய அந்த அழகை பார்க்கிறீர்கள்.
இன்றைய தினம் முருகப்பெருமான் இப்பொழுது காலை வேளையிலே முருகப்பெருமான் வெளியாலே வரமாட்டார். ஆலயத்தினுடைய உள்வீதி மட்டும்தான் வலம் வருவார். அப்படியாக இங்கே ஆலயத்தினுடைய இந்த உள்வீதி வலம் வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் இங்காலி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கதவினூடாக அழகாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். முருகப்பெருமானுடைய இந்த ஆலயத்தினுடைய அழகிய கட்டுமான வேலைப்பாடுகளை கூட இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானுடைய எந்த இடத்தை பார்த்தாலும் ஒரு அலங்காரம் இருக்கும். அந்த இடத்தில் ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கும். அப்படியாக அங்கே முருகப்பெருமான் மெதுமெதுவாக அங்கே அந்த கைலை வாகனத்தில் அமர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இங்கே உள்வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கும் போது அற்புதமான காட்சியை பார்க்குறீங்க. பின்னாலே பெரிய அளவிலான நடராஜ பெருமானுடைய திருவுருவம் இருக்குது. அந்த தில்லை நடராஜ கூத்தனுடைய திருவுருவம் இருக்குது. அதற்கு முன்னாலே முருகப்பெருமான் கைலை வாகனத்தில் வருகிறார். பின்னாலே அவருடைய அந்த திருவாசியினுடைய அந்த அழகும் முருகப்பெருமான் வரக்கூடிய அந்த அழகும் நேரிலே பார்க்கும் பொழுது மெய்சி இருக்கக்கூடிய ஒரு அழகை தந்திருந்தது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், அழகாக முருகப்பெருமான் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைய தினம் மாலையிலே இன்னும் தெளிவாக நாங்கள் முருகப்பெருமானை அருகிலே பார்க்கலாம். ஏனென்றால் வழியாலே வருவார். வழியாலே வரும்பொழுது இன்னும் அழகாகவும் அருகிலேயும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த முத்துக்குமார சுவாமியோட அழகை இன்றைய மாலையை தினம் வாருங்கள், எல்லாருமே பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரியாக இன்றைய நாளில் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தினுடைய உள்வீதியை வலம் வந்து மீண்டும் வந்து அவர் வசந்த மண்டபத்துக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் இடம்பெறும். இந்த காணொலியை வந்து நான் இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த காணொலியை பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.